உசிலம்பட்டி கிராமத்துல கருப்பையங்கிறவன் வசிச்சு வந்தான். அவன் சரியான பேராசை பிடிச்சவன். காசுக்காக எப்பேற்பட்ட வேலையை வேணாலும் செய்வான். அந்த அளவுக்கு அவன் பேராசை பிடிச்சவன். என்ன தலைவா இப்படி மூஞ்சிய வாடி போய் உட்காந்துருக்குற? உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குது. எப்பவும் கலகலன்னு சிரிக்கிற ஆளு இப்படி மூஞ்சிய தூக்கிட்டு உட்காந்துருக்கே, என்ன விஷயம்? அட போடா, காசும் இல்லை ஒன்றும் இல்லை, திங்கிறதுக்கு சோறு கூட கிடையாது. அதுக்கு தான் அப்படி உக்காந்துருக்கேன். பசியில் மூஞ்சி அப்படி தெரிஞ்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானும் எப்படியோ பண்ணி காசை சம்பாரிச்சு புல்லாம் பார்க்கல, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அதுக்கு தான் அப்படி உக்காந்துருக்குறேன். அட தலைவா, அதெல்லாம் விடு. நம்ம காட்டுக்குள்ளே போய் ஏதாவது சுட்டு சாப்பிடுவோமா? நீ ஒரு நீல துப்பாக்கி வச்சிருப்பியே, அதை எடுத்துட்டு வா. ரொம்ப பசிக்குது. பேசாட்டா அங்கே போய் ஏதாவது வேட்டையாடி தின்னுக்கலாம். வேமாவா? இப்படியே உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக ஆக்கி வச்சிருக்கிறீங்க. போகிற துப்பாக்கி எடுத்துகிட்டு வரேன், போவோம். தலைவா, இந்த துப்பாக்கியோட உன்னைய பார்க்கறதுக்கு தேசிங்க ராஜா மாதிரி இருக்கிற. எப்பா என்ன ஒரு லுக்கியா! அடே, கிண்டல் அடிச்சது போதும். ரொம்ப ஃபிலிம் காட்டாத. நீ என்னை வம்பளுக்கிறேன்னே எனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்க்க உனக்கு தேசிங்க ராஜா மாதிரி இருக்கிறேனா? வாடா போவோம். அவங்க 2 பேருமே காட்டு பகுதிக்கு கிளம்புனாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த சைடு எந்த மிருகமும் பறவையும் வரல. என்ன தலைவா இது? நம்ம நேரமோ என்னமோ, பசி உயிரை எடுக்குது. இங்கிட்ட ஒரு சைடு மிருகமும் வரமாட்டேங்குது, ஒரு பறவை கூட வரமாட்டேங்குது. ஏன் ஒரு காக்கா கூட இங்கிட்ட வரமாட்டேங்குது? அடே பலூன் மண்டையா, பின்னாடி திரும்பி பாரு. காக்காலாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. பேசாட்டு காக்காவை சுட்டுத்தரேன். நீ போய் வீட்டில் பிரியாணி போட்டு சாப்பிடு. நீ அதை சாப்பிட்லாம், நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நீ வேணா சாப்பிட்றியா? சுட்டுத்தரேன். தலைவா, காக்கா பிரியாணினதுமே எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் அதை சொல்லட்டா? பேசாம இந்த காக்காவெல்லாம் சுட்டு நம்ம ஏன் பிரியாணி போட்டு இதை சிக்கன் பிரியாணின்னு விற்கக்கூடாது? இது 5 ரூபாய்க்கு விற்றோன்னு வச்சுக்கோங்களே, நல்ல ஓட்டம் ஓடும். இந்த ஊர் மக்களும் ஏமாந்தா அதை வாங்கி தின்றுவாங்க. என்ன சொல்கிறீங்க? அட, நீ சொல்கிறதும் நல்லாத்தான் இருக்குது. ஆனால் அவங்க இந்த காக்கான்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளை வெளின்னு வெளுத்தி விட்டுருவாங்கடா. தலைவா, அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. நாம் சின்ன பீஸா வெட்டி போடுவோம். ஏன் இத்தினூண்டு பீஸா வெட்டி போட்டிருக்கீங்க கேட்டால் 5 ரூபாய்க்கு அவ்வளோதான் வரும்னு சொல்லிடுவோம். அவங்க எப்படி காக்கா பிரியாணின்னு கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க? அவங்க 2 பேருமே அதை முடிவு பண்ணி அங்கேருந்த காக்காவெல்லாம் சுட ஆரம்பிச்சாங்க. தலைவா, சூப்பர்! காக்காவையே சூப்பராக சுட்டுட்டீங்களே. நீங்கள் கில்லாடி தான் போங்க. நீங்களாம் போலீஸ்க்கு படிச்சிருந்தீங்கன்னா நல்லா சுட்டிருப்பீங்க எல்லாத்தையுமே. இந்த காக்காவே இவ்வளோ அருமையாக சுடுறீங்களே, என்ன பண்ணுறது? விதி நம்ம வாழ்க்கையில் விளாண்டுருச்சே. சரி, எல்லா காக்காயும் சுடுங்க, போவோம் வேமா. அடே மண்டையா, பொருடா, சும்மா ஏதாவது வசனம் பேசிக்கிட்டே இருக்காத. நீ அப்படியே நீ பெருமைப்படுத்துறீங்கிற பேரில் நீ வம்பளுக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசாமல் வாயை மூடிட்டீரு. சரி தலைவா, நான் எதுவும் பேசலை. ஆனால் உண்மையிலே இந்த காக்கா பிரியாணியை மட்டும் நம்ம போட்டோன்னு வைங்க, நம்ம வியாபாரம் பிச்சுக்கும். யாருனாலையுமே கண்டே பிடிக்க முடியாது தெரியுமா? நம்ம ஓகோன்னு வந்துடலாம். அந்த மாதிரி சொன்னனால அவனுக்கு ரொம்ப பேராசை வந்தது. அதே மாதிரி எல்லா காக்காவையும் சுட ஆரம்பிச்சான். தலைவா, இன்னைக்கு இவ்வளோ காக்கா போதும். இதை வச்சே இன்னைக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவோம். என்ன வாங்க, சீக்கிரம் பிரியாணியை செஞ்சு மதியானத்துக்குள்ளே போடுவோம். மதியானம் லஞ்சு சாப்பிட எல்லாரும் வருவானுங்க. இந்த காக்கா பிரியாணியை வாங்கி தின்னுட்டு போகட்டும். சரி, எல்லா காக்காவையும் புறக்கிட்டு வா. வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போவோம். யாராவது கண்ணில் மாட்டினோம், எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேள்வி கேட்டே உயிரை எடுத்து போடுவாங்க. வேமாவா? தலைவா, சத்தம் போடாதீங்க. போட்டிங்கன்னா இங்கே செவுத்துக்கு கூட காது இருக்கும். நம்ம விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு, நம்ம 2 பேரும் இந்த ஊருக்குள்ளே இருக்க மாட்டோம். நம்ம சொர்க்கத்தில் கூட இருக்க மாட்டோம், நரகத்துக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். அதனால மூச்சு விடாதீங்க. என்ன, கொஞ்சம் அமைதியாகவே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்க. நான் அமைதியாக இருக்கிறது இருக்கட்டும்டா. நீ வாயை மூடிட்டு வேலையை பாரு. சின்ன பீஸாக வெட்டு, பெருசாக வெட்டுனேன்னு வச்சுக்க, நம்மளை கண்டுபிடிச்சி கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுருவாங்க பார்த்துக்க. அவங்க 2 பேரும் அந்த காக்காவை சின்ன துண்டுகளா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. தலைவா, எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. சீக்கிரம் பிரியாணிக்கு ரெடி பண்ணுங்க. பிரியாணிக்கு உலைய வச்சு விடுவோம், இல்லை பார்த்து நமக்கு உலைய வச்சு போட போகிறாங்க. சரிடா, அரிசியெல்லாம் எடுத்து வை. எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இப்போவே. அவங்க 2 பேருமே பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சு சமைக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆஹா தலைவா, பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு போலையே. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தா எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, காக்கா போட்டிருக்கீங்களே இதில். இல்லைன்னா நான் எடுத்து கூட சாப்பிட்ருப்பேன். ஐயய்ய, காக்கா பிரியாணிலாம் நமக்கு வேணாம்ப்பா.
சரிடா, எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைக்கு கிளம்பலாவா? இப்போதைக்கு ஒரு பெஞ்சை போட்டு கடையை ஆரம்பிப்போம். போக போக நல்லா டெவலப் பண்ணிக்குவோம். என்ன, இதையும் எடுத்து வச்சுட்டு தயிர் வெங்காயத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. அவங்க 2 பேரும் ஊருக்குள்ள போய் கடையும் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வாங்க வாங்க, 5 ரூபா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த ஊருக்குள்ள 150 ரூபா ஒரு பிரியாணி, இங்க வெறும் 5 ரூபா தான். வேணுங்கிற அளவுக்கு வந்து நீங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க. என்ன தலைவா, ஒருத்தவனை கூட காணா. 5 ரூபானா பல்ல காட்டிக்கிட்டு நேரம் வந்திருப்பாங்களே, ஒரு பையில கூட காணாமே. இன்னும் சத்தமா கூவ வேண்டியதான் நம்ம. அடோ, பிரியாணி வெறும் 5 ரூபாவா? என்னப்பா சொல்றீங்க? ஊருக்குள்ள ஒரு பிரியாணியை 150 ரூபா சொல்லுவாங்களே. ஆமாங்கய்யா, இங்க பிரியாணி 5 ரூபா தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் பீஸும் இருக்கும். நீங்கள் எதுவும் நினச்சிக்க கூடாது. வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க. நிறையா தான் தரேன் நான். வேணுமா போட்டு தரவா? அண்ணே, 5 ரூபாய்க்கு பிரியாணினா பரவாயில்லையே. எனக்கு ஒரு பிளேட்டை போட்டு கொடுங்கண்ணே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க 2 பேருமே அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அந்த பிரியாணியை வாங்கி 2 பிளேட் சாப்பிட்டாங்க. அதுலேயும் நல்லா இருக்குன்னு வேற ரொம்ப பாராட்டினாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க 2 பேருமே கிளம்புனாங்க. அப்பா இந்த இடத்துக்கு ஒரு பாட்டி அங்கிட்டு வந்தாங்க. என்னது இது, 5 ரூபாய்க்கு பிரியாணியா? அப்படி என்னத்தில் அதில் கலந்து வச்சுருக்கீங்க? உங்கள் 2 பேரும் முகரையை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையே. அந்த பிரியாணியில் அப்படி என்னத்தை கலந்து வச்சுருக்கீங்க? உண்மையை சொல்லுங்கள். இந்த 5 ரூபா ரேட்டுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் இப்படி ஒரு பிரியாணியை கொடுக்கவே முடியாது. உண்மையை சொல்லுங்கள். ஐயோ பாட்டி, நீ வேணா ஒரு தட்டு வாங்கி சாப்பிட்டு பாரு. இது சிக்கன் பிரியாணி தான். 5 ரூபாய்க்கு கொடுத்தா இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் ஒரு சேவை மனப்பான்மையில் செஞ்சேன் நான். உன்னைய பார்த்தா சேவை மனப்பான்மையில் செய்கிற ஆள் மாதிரி தெரியலையே. உன் கண்ணு மொழி பார்த்தாலே தெரியுது நீங்கள் 2 பேருமே திருட்டு பயலுகன்னு. எனக்கு உன் பிரியாணி ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். என்ன? அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டிமா. ஒரு பிரியாணியை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்பா, இப்போதான் உண்மை வந்திருக்கு. அதில் விஷத்தை கலந்து வச்சிருப்ப போலையே. அதனால தான் இந்த பேச்சு பேசுகிற. எனக்கு உன் பிரியாணி வேணாம், ஒன்றும் வேணாம், நான் கிளம்புறேன். என்னடா அந்த கிளவி, நல்ல வேலை கண்டுபிடிச்சிருமோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை போயிடுச்சு. அந்த கிளவி அடுத்த தடவை வந்தாலும் அந்த கிளவிக்கு பிரியாணி போட்டு கொடுக்காத. கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சி போடுவா. அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து அந்த கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு அவனோட டவராகவே காலியாயிருச்சு. அப்பாடா, ஒரு வழியா எல்லாமே காலியாயிருச்சுடா. இன்னைக்கு நல்ல சம்பளம். பரவாயில்லையே, நீ கொடுத்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா தான். அவங்க சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புனாங்க. அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சது. அடுத்த நாள் எந்திரிச்சதுமே வேலையா அவங்க 2 பேருமே அந்த காக்காவை வேட்டையாடுறதுக்காக கிளம்புனாங்க. அந்த பிரியாணி கடைக்கு எவ்வளோ காக்கா தேவையோ அந்த மொத்த காக்காவையும் வேட்டையாடலான்னு நினைச்சாங்க. அப்ப அந்த பாட்டி அந்த சைடு விறகு பொறுக்கலான்னு வந்தாங்க. அட, என்ன இது? இந்த 2 பைத்தியங்களும் துப்பாக்கி தூக்கிட்டு இங்கே நிற்கிதுங்க. இதுகளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்நேரத்தில் வந்து நட்ட நடு காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். தலைவா, என்ன இன்னைக்குன்னு பார்த்து காக்காவே காணா. இந்த வருது பாருங்க. சீக்கிரம் அந்த காக்கா எல்லாத்தையும் சுடுங்க. சீக்கிரம் போய் பிரியாணியை போட்டாதான் மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட வருவாங்க. அப்புறம் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க பார்த்துக்க. இந்த காக்கா பிரியாணி வச்சு தான் நம்ம பொழப்பே ஓடுது. அட பொருடா, 2 மணி ஆனாலும் நம்ம பிரியாணியை கட்டாயம் வாங்கி திம்பாங்க பாரு. ஒரு காக்காவா சுட்டு அவன் இந்த காக்கா கூட்டத்தையே சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான். அட கடவுளே, இவங்க 2 பேரும் போட்டது காக்கா பிரியாணியா? அப்ப சரிடா, சீக்கிரம் எல்லா காக்காவையும் பொறுக்கு. நம்ம யார் கண்ணிலையும் படக்கூடாது. பட்டோம் நம்மளோட கதி அதோ கதி தான். சீக்கிரம் பிறக்கு. மதியானமே அந்த பிரியாணி கடையை வழக்கம் போல போட்டாங்க. அண்ணே, ஒரு 5 ரூபா பிரியாணி கொடுங்கண்ணே. கொஞ்சம் பொறுமா, போட்டு தரேன் தட்டில். அண்ணே, இது என்னதுண்ணே? கோழிக்காலி இவ்வளோ சூம்பி போய் கிடக்குது. எந்த ஊர்ல இப்படி ஒரு கோழிக்காலை நான் பார்த்தது இல்லையே. என்னண்ணே இது இப்படி இருக்கு? ஐயோ, அது வந்து நான் அப்போவே நினச்சேம்மா, இந்த காடையை உன்னைவே பிச்சுக்கிட்டு கிடந்தியா. அந்த காலை எதுவும் இந்த பிரியாணியில் போட்டுட்டான்னு நினைக்கிறேன். அந்த கால் தான் வெந்துருச்சு போல். நீ இதை வச்சுட்டு நான் வேறு கறி பீஸா போட்டுறேன் உனக்கு. அது காடைக்கால் தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன, நீ பயப்படாமல் சாப்பிடுமா. காடை தானே, அதனால ஒன்றும் பண்ணாது. அப்படியாண்ணே, நான் கூட வேற ஏதோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். கேட்டா அறிவு கிட்ட முட்டை. உன்னை யாரா காலெல்லாம் முழுசாக போட சொன்னது? அந்த அம்மா கண்டுபிடிச்சிச்சு. நம்மளை செருப்பு கழட்டியே அடிச்சுப்படும். லூசாடா நீ மண்டையா. ஐயோ தலைவா, நான் தான் கையை வலிக்குதுன்னு லெக் பீஸாக போட்டுருவோன்னு கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டேன். திங்கிறதுக்கும் நல்லா இருக்கும்ல. அப்படியா? அப்போ நீ 2 பீஸை எடுத்து தின்றா மண்டையா. அப்பா அந்த இடத்துக்கு பாட்டி வேகமாக வந்தாங்க. அடியே கிறுக்கு பிடிச்சவளே, அந்த பிரியாணியை தூக்கி எறி. நீ திங்கிறது காக்கா பிரியாணி, கோழி பிரியாணி இல்லை.
இப்போதான் இவனுக்கு 2 பேரும் காட்டுக்குள்ளே காக்காவை சுட்டு எடுத்துட்டு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்ததை கண்ணார பார்த்துட்டு வரேன் நான். ஐயோ காக்கா பிரியாணி ஆச்சு. நான் அப்பவே நினைச்சேன், கால்லாம் சூம்பி போயிருந்துச்சு. என்னன்னு கேட்டதுக்கு காடை பிரியாணின்னு சொல்லி என்னை ஏமாத்தன அந்த அயோக்கிய பைய. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா 5 ரூபாய்க்கு இந்த பிரியாணி போட்டு காக்காவை அடிச்சு அதில் போட்டு தருவீங்க? உங்களுக்குலாம் அறிவே இல்லை. இந்த பிரியாணியை நீங்க இப்போ தின்னே ஆகணும். ஆளுக்கு 2 வாய் பள்ளி சாப்பிட்றீங்க அந்த சாப்பாடை. ஐயோ மன்னிச்சிருமா, அந்த கிளவியை ஏதோ பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் ஒன்றும் காக்கா பிரியாணிலாம் போட்டு கொடுக்கலம்மா. போடாமையே அவங்க கண்ணில் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, உன்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாதான் அடங்குவீங்க. 2 பேரும் இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் பாரு, காக்கா பிரியாணியை போட்டு தரீங்க. அந்த பாட்டியும் அந்த அக்காவும் சேர்ந்து அவனை அடின்னு அடிச்சிட்டாங்க. ஐயையோ ஐடியா கொடுத்ததே அவன் தான். அவன் ஓடிட்டேன், என்னை போட்டு மிதிக்கிறியம்மா. என்ன மிதிக்கிற நீ?